ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நெக் பீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ கிராஸாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நெக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நம்ம கிளாத் கம்மியாக இருக்குது, இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கிராஸ். இதுவே நம்ம லைட்டாக இப்படி கொஞ்சம் பண்ணிட்டு இது கிராஸும் கட் பண்ணோம்னா இது வந்து ஹாஃப் கிராஸ் தான். அப்போ நம்ம இப்படி கொடுக்கும்போது ஃபுல்லாவே கிராஸ் கொடுத்தோம் அப்படின்னா துணி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ரவுண்ட் ஷேப் வைக்கிற இடத்துல எல்லாம் அந்த வளைவு இது நல்லா பதிஞ்சு கொடுக்கும். அதுவே இப்படி கொஞ்சம் இப்படி ஒரு ஹாஃபா கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல கிளாத் வந்து பெண்ட் ஆகாது. அது இந்த மாதிரி கேம்பிரிட்னா ஓகேவா இருக்கும். மிக்சிங் லைனிங் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா அது வளைஞ்சு கொடுக்காது. அந்த லைனிங் வந்து மேல் பக்கமா உங்களுக்கு தெரியும் நீங்க ஹெம் பண்ணும்போது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நெக் பீஸை பொறுத்த வரைக்கும் இப்படி சின்ன சின்ன பிட்டா வச்சீங்கன்னா கூட கிராஸ் ஜாயின் போட்டுக்கலாம். ஆனா இப்படி ஃபுல்லா கிராஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அப்பதான் வந்து நமக்கு நெக் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டா கிடைக்கும். கரெக்டா நான் இப்போ ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் இதை கட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் ஒரு ஃபினிஷிங்கா தைக்கணும்னா நம்ம முதல்ல லைனிங் வந்து தேவையான அளவுக்கு கரெக்டா நம்ம எடுக்கணும். அப்பதான் வந்து அதுக்கு இப்ப இந்த மாதிரி ஃபுல் கிராஸ் கொடுக்கணும்னா கிளாத் கொஞ்சம் லென்த்தா இருந்தாதான் நம்மளால கட் பண்ண முடியும். அதனால துணிக்கு வந்து ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா முதல்ல தேவையான அளவுக்கு நமக்கு மெட்டீரியல் வந்து இருக்கணும். இப்போ இப்படி கிராஸா வெட்டிடுறோம், ஓகே. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டா ஜாயின் போடுறீங்க. அப்படி போடக்கூடாது. அது ஏன் போடக்கூடாது அப்படின்னா, நீங்க இப்படி ஸ்ட்ரைட்டா ஜாயின் போட்டதுக்கு அப்புறம் இதை நீங்க இப்படி மடிச்சு தச்சு அதுக்கப்புறம் ஹெம் பண்ணும்போது எல்லா தையலுமே எல்லா துணியுமே இந்த இடத்துல ஒரு மொத்தமா இருக்கும். அப்போ நீங்க போடும்போதும் சரி ஹெம் பண்ணும்போதும் சரி கழுத்துல அங்கங்க பாத்தீங்க அப்படின்னா இப்படி மொத்தமா தூக்கிட்டு இருக்கும், படிஞ்சு கொடுக்காது. ஏன்னா அது எல்லா இதுவுமே ஒரே இடத்துல வந்து அந்த மடிப்பு அந்த இதெல்லாம் ஒரே இடத்துல நிற்கும். ஆனா இது வந்து இப்படி கிராஸா வச்சு நம்ம ஜாயின் போட்டோம் அப்படின்னா, கிராஸ் ஜாயின்ல போடும்போது நீங்க துணி மடிக்கும் போது பாதி இந்த சைடும் பாதி அந்த சைடும் போகும்போது உங்களுக்கு நார்மலான ஒரு கிளாத்தை வந்து எப்படி ஃபோல்டு பண்றோமோ எவ்வளவு திக்னஸ் வருமோ அந்த அளவு தான் நமக்கு வரும். அதுவே நம்ம ஸ்ட்ரைட் போட்டோம் அப்படின்னா மொத்தம் ஒவ்வொன்றிலையும் ரெண்டு கிளாத் சேரும்போது உங்களுக்கு 4 கிளாத் வந்து ஒரே இடத்துல வரும்போது ரொம்ப மொத்தமா வரும். அதனாலதான் நம்ம இப்படி கிராஸ் ஜாயின் போடணுங்கிறது. மெயினா பிளவுஸுக்கு நம்ம நெக்கு தைக்கிறோம் அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், விசிபிளா வெளியே எல்லாருக்கும் பினிஷிங் பத்தி தெரிய வைக்கிற விஷயம் வந்து கழுத்து தான். அது எப்படி நெக் பீஸ் வச்சிருக்காங்க, எப்படி ஹெம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சுதான் அந்த பினிஷிங்கே அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க, நீட்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நெக் பீஸ் வந்து ஃபுல்லா கிராஸ் கொடுக்கணும். அதே மாதிரி ஜாயிண்ட்டுமே இப்படி கிராஸ்ல தான் நம்ம போடணும், ஸ்ட்ரெயிட்ல போடக்கூடாது. இப்படி ஒண்ணுக்கு இப்படி கிராஸா வச்சுட்டு இந்த கிராஸ்ல இருந்து இந்த கிராஸ் வரைக்கும் நம்ம தையல் போடணும். பேக் ஸ்டிச் போட்டு தையல் போடுங்க. இல்லாட்டினா நீங்க நெக்ல அட்டாச் பண்ணும்போது அந்த சைடு வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். இது இந்த சைடு போட்டாச்சு. இது அப்படியே ஸ்ட்ரைட்டா திருப்பி நெக் பீஸையுமே வெட்டிட்டு இழுத்துட்டே இருந்தீங்கன்னா அகலமா இருக்கிற பீஸ் சன்னமாயிடும். ஏன்னா அது வந்து கிராஸா இருக்கும்போது நீங்க இது இவ்வளவு திக்னஸ் இருக்கும். இதுவே இழுத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த திக்னஸ் குறைஞ்சிட்டே வரும். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அகலம் நமக்கு கிடைக்கும். அதனால மெயினா நெக் பீஸ், ஃப்ரண்ட்ல கிராஸ் பீஸ் இது எல்லாத்தையுமே கையில எடுத்து ரொம்ப எக்ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எவ்வளவு பீஸ் வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே கிராஸா ஜாயின் போட்டுக்கோங்க. கரெக்டா கட் பண்ணிக்கோங்க. 4 பீஸ் 3 ஜாயின் போட்டிருக்கோம். இந்த பீஸ்ல எக்ஸஸா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பண்ணிடலாம். இப்போ இதை ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நீங்க மடிக்கும் போது இந்த இடத்துல ஒண்ணு இந்த இடத்துல ஒண்ணு வரும்போது இந்த இடம் உங்களுக்கு மொத்தமா தெரியாது. இப்படிதான் நம்ம வந்து ஒரு ஈவனா இந்த ஜாயிண்ட் வர இடத்துல இப்படி மாறி அகலம் இங்க அதிகமாகவும் இங்க குறைவாகவும் வந்துடக்கூடாது. இப்படி வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டா ஒரே அளவா கட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க.
அப்பதான் நெக் பீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டா வரும். இது ஒரு இது விஷயம். அதே மாதிரி ஓப்பன் பீஸ் எப்படின்னா நம்ம ஃபோல்டிங் ரெண்டும் வந்து டபுளா மடிச்சு வைக்கிறது தான். ஒன்று வந்து ஃபுல்லா மடிச்சு ஹூக் வைப்போம், இன்னொன்று அதே மாதிரி மடிச்சு வீப்பட்டி வைப்போம். ஒண்ணுல வந்து வீப்பட்டி வைக்கிறதுல நம்ம வந்து மெயின் கிளாத் வந்து அட்டாச் பண்ணுவோம், பிளவுஸ்னுடைய கிளாத்து. ஒன்று வந்து நம்ம அட்டாச் பண்ண மாட்டோம், டபுளா மட்டும் நம்ம ஃபோல்டு பண்ணிக்குவோம். இதுல ரைட் சைடு ராங் சைடு பார்த்துட்டு இந்த பீஸ் வந்து இது மேல நம்ம வச்சுக்கிறோம். இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 இன்ச் இருக்கும். எக்ஸஸா தான் இருக்கும், அதை வந்து நம்ம வெட்டிடலாம். அதே மாதிரி அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு இருக்கும். இப்போ இதுல வந்து 1/2 இன்ச் கரெக்டா நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். ரெண்டா மடிச்சு தையல் போட்டுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் தள்ளி தையல் போட்டிருக்கோம். இதை டபுளா மடிச்சு 1/4 இன்ச்சுக்கு தையல். இப்ப ஒரு பிளவுஸுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸ்லீவ் ரைட் லெஃப்ட், ஹூக் பட்டி ரைட் லெஃப்ட், நெக் பீஸ் வந்து தேவையான அளவு, அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் ரைட் லெஃப்ட், பேக் தட்டு 1. இது எல்லாமே நம்ம தனித்தனியா நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்க இதுக்கு ஒரு சின்ன விஷயம், கொஞ்சம் குயிக்கா இந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே நீங்க அட்டாச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரே இதா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி நம்ம தைச்சோம் அப்படின்னா டைமிங் வந்து குறையும். இல்ல ஒவ்வொன்றும் நம்ம வெட்டி அட்டாச் பண்ணி வெட்டி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் வந்து ரொம்ப இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமா நீங்க குறைச்சிட்டே வந்தீங்கன்னா கூட ஒவ்வொரு பிளவுஸுக்கும் உங்களுக்கு அந்த டைமிங் குறைஞ்சிட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள உங்களால பிளவுஸ் தைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ ப்ராப்பரா நீங்க ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெக் பீஸ் சின்னதா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் நெக் பீஸும் சரி ஓப்பன் பீஸும் சரி இதை வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அது தனித்தனியா இருக்கிறனால சின்ன பீஸா இருக்கிறனால மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நெக் பீஸ் எல்லாம் ஜாயின் போட்டுக்கணும். ஓப்பன் பீஸ் ரைட் லெஃப்ட் ரெடி பண்ணிடணும். அதுக்கப்புறம் யோக் பீஸ் ரெடி பண்ணணும். அப்புறம் ஸ்லீவ், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட், அதுக்கப்புறம் பேக். இதுதான் ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கான நார்மலான ஒரு ப்ரொசீஜர். இதுபடி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா சீக்கிரமா ஒரு பிளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இதனுடைய எல்லாத்தையும் இதை எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.